ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு கோடு தூக்கி. ஸோ இன்னைக்கு டே 5ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிரிண்ட் டிவிசர்ஸ் ஆஃப் அ நம்பர். ஓகே. ஸோ இப்போ இன்புட் வந்து ஒரு நம்பர். அந்த நம்பரோட டிவிசர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ டிவிசர்னா என்ன ஃபஸ்ட்டு? ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் டிவிசர்? ஸோ டிவிசர்னா என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸே நம்ம 12 இருக்கு. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே. நமக்கு என்ன கிடைக்கும்? 6 இன்ட்டு 2 12. ஸோ 0. ஸோ இப்போ இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈவுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கிலீஷில் வந்து கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஈவு கோஷன்ட். ஸோ இது வந்து என்னென்னா ரிமைண்டர். ஓகே. இது வந்து டிவிடெண்ட். ஸோ இது வந்து டிவைசர். ஓகே. அதாவது 12 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் டிவைசர். எப்போ இதை டிவைசர்னு சொல்கிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்போது அதை வந்து டிவைசர்னு நம்ம சொல்கிறோம். 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு மீதியுமே கிடைக்கல. அப்போ மீதி கிடைக்கல அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 வந்து 12ஓட ஒரு டிவைசர். ஓகே. 2 வந்து ஒரு 12ஓட ஒரு டிவைசர். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 12 3ஆல் எடுத்துக்கோங்க. ஸோ 4 இன்ட்டு 3 12. கரெக்டா? ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ ஒரு நம்பரை 12 இன்னொரு நம்பர் அதாவது 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 வந்து 12க்கு ஒரு டிவைசர். ஓகே. ஸோ இப்போ 12ஓட டிவைசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா 1ஆல் டிவைட் பண்ணால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். 2ஆல் டிவைட் பண்ணாலும் கம்ப்ளீட் ஆயிரும். 3ஆல் டிவைட் பண்ணாலும் கம்ப்ளீட் ஆயிரும். 4ஆல் டிவைட் பண்ணால் 3 இன்ட்டு 4 12. ஸோ ரிமைண்டர் வந்து 0. அடுத்து 5ஆல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5ஆல் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். 12 5. ஸோ நமக்கு 2 5 10. ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். கரெக்டாக? ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது? நமக்கு 2 கிடைக்குது. ஸோ அப்போ 5 வந்து 12ஓட ஒரு டிவைசர் கிடையாது. ஸோ அப்போ 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 6 2 அண்ட் 12. ஓகே. ஸோ நமக்கு வந்து ரிமைண்டர் 0. ஸோ அப்போ 6ம் ஒரு டிவைசர். அப்புறம் 12ஆலே டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு வந்து இவ்வளோ டிவைசஸ் இருக்குது ஃபார் 12க்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக் என்ன? ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக் எப்படி ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நிறைய டைம். இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன அப்படின்னா மாடுலோ ஆப்ரேட்டர். ஓகே. மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ 12 இருக்குது. அதை வந்து 2ஆல் மாடுலோ ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு வரும். அதாவது அதோட ரிமைண்டர் என்னவோ 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா? அந்த ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணுறது தான் நமக்கு இந்த மாடுலோ ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா இன்புட் வந்து ஒரு நம்பர். ஓகே. 12. இந்த நம்பரோட டிவைசஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ ஒரு நம்பருக்கு மல்டிபிள் டிவைசஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த டிவைசஸ்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 12ஓட டிவைசர் 12க்கு மேலே இருக்குமா? எக்ஸாம்பிள் இப்போ 12க்கு மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 13 இருக்குது, 14 இருக்குது, 15 இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 12 13ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன நம்பரை ஒரு பெரிய நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ 12க்கான டிவைசர் 12க்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி 1க்கு கீழே வந்து நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம டிவைசர்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ 1லேருந்து 12க்குள்ளே தான் நம்மளோட டிவைசஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட டிவைசர் 1லேருந்து 2க்குள்ளே தான் 12க்குள்ளே தான் இருக்கும். ஓகே. அதாவது 1லேருந்து 2 இருக்கலாம் ஆர் 3 இருக்கலாம். இந்த மாதிரியே 12 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா சிம்பிளி ஒரு லூப் போடலாமா? லூப் ஃபார் லூப்போ ஆர் வைல் லூப்போ நம்ம ஐ 1லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n வரைக்கும் போடலாம். இந்த இடத்துல 12 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போடலாம். ஸோ இந்த ஐயால் நம்ம கொடுத்துருக்க n இருக்கு இல்லையா? n வந்து டிவைட் பண்ணலாம். அதாவது டிவைட்னா மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? பிரிண்ட் ஐ. ஓகேவா? ஸோ இப்போ ஐ வந்து ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். கரெக்டாக? ஸோ ஐ வந்து என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ இப்போ 1 வந்து n வந்து என்ன இருக்குது? 12 இருக்குது. கரெக்டாக? n வந்து 12 இருக்குது. இப்போ 1 வந்து என்ன வந்து 1ஆல் ஐயால் டிவைட் பண்ணுறோம்.
0 வருது. அப்போ வந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் ஸ்க்ரீன். இந்த இடத்துல அவுட்புட் ஸ்க்ரீன் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். ஸோ I வந்து அடுத்து என்னவா மாறும்? 2ஆ மாறும். ஓகே. 2 வந்து n வந்து 2ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். ஸோ அப்போ அவுட்புட் வந்து 2. அடுத்து வந்து 3. ஸோ n வந்து 3ஆல டிவைட் ஆகுமா? 3 ஆகும். ஸோ 4. ஸோ இந்த மாதிரி 4. 5ஆல் ஆகுமா? 5ஆல ஆகாது. ஸோ 5 வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே. அடுத்து 6. 6 12 டிவைடட் பை 6 வந்து 0 வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து 6 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 7 பிரிண்ட் ஆகாது, 8 பிரிண்ட் ஆகாது, அப்புறம் 9 பிரிண்ட் ஆகாது, 10 பிரிண்ட் ஆகாது, 11 பிரிண்ட் ஆகாது, அப்புறம் ஃபைனலாக 12. ஸோ 12 டிவைடட் பை 12 12. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா I வந்து 1லேருந்து n வரை நம்ம பண்ணணும். அதில் எதெல்லாம் டிவைட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இதுவரை கிளியர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம இந்த லூப் நடக்குது இல்லையா? லூப் வந்து எதுலேருந்து நடக்குது? 1லேருந்து n வரைக்கும் நடக்குது. இப்போ நல்லா திங்க் பண்ணி நல்லா இந்த இதை நோட் பண்ணீங்க அப்படின்னா 6 அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. 6க்கு அப்புறம் என்ன நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா சேம் நம்பர் n தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 6 வந்து என்ன அப்படின்னா n/2. ஓகேவா? ஸோ இப்போ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் n/2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அந்த n/2க்கும் n-க்கும் இடையில எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. கரெக்டாக? ஸோ நம்ம இந்த இடத்துல n வரைக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக n/2 வரைக்கும் கூட நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ n/2 வரை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே பிரிண்ட் வந்து 6 வரைக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லூப் மூலமாக நம்ம 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் சேம் நம்பரை நம்ம வந்து கடைசியாக வந்து பிரிண்ட் n கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7 வந்து ஐட்ரேட் பண்ண தேவையில்ல, 8 வந்து ஐட்ரேட் பண்ண தேவையில்ல, 9, 10, 11 ஐட்ரேட் பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ நம்ம 1லேருந்து n/2 வரை பண்ணால் போதும். n/2லேருந்து n வரை நம்ம n-1 வரை நம்ம பண்ண தேவையில்ல. கடைசியாக நம்ம ஜஸ்ட் n மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நம்பரால் அந்த சேம் நம்பரால் எப்பயுமே வந்து அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து டே 5 ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 5 print divisors.js. ஓகே. ஸோ நம்ம எப்பயும் போல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனில் வந்து print divisors. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக ஒரு என்னங்கிற ஒரு நம்பர் வரும். ஸோ இப்போ இந்த நம்பர்லேருந்து நம்ம சம்திங் லூப் போட்டு ஒன்றா நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணலாம். n வந்து நான் இப்போதைக்கு வந்து 12 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த print divisors ஆஃப் n. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இன்புட் வந்து 12 print divisors ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே தான் நம்மளோட லாஜிக் வந்து எழுத போகிறோம். ஸோ நம்மளோட லாஜிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஜஸ்ட்டு i1லேருந்து n/2 வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபார் லூப் எழுதுகிறோம். ஐன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதை 1ன்னு நான் வச்சுக்கிறேன். i less than equal to n/2. ஸோ n/2. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட n/2 வந்து நமக்கு தெரியும் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஃப்ளோர் டிவிஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எண்டுன்னு ஒரு வேரியபிளில் இருக்குன்னு இதை வந்து நான் ஃப்ளோராக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஏன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து n/2 பண்ணிங்க. இப்போ 12 இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து 15 நம்ம n கொடுக்குறாங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா டெசிமல் நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ 15 டிவைடட் பை 12 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.5 சம்திங் கிடைக்கும். பட் நமக்கு 7 வரை ரன் ஆனாலே போதும். ஓகே. ஸோ இங்கே பண்ணியாச்சு எண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எண்டு வேரியபிளை வச்சாச்சு அண்ட் i ++. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? அந்த ஐயால் நம்ம வந்து n வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா i வந்து ஒன் ஆஃப் த டிவைசர்ஸாக மாறிடும். ஓகே. ஐயை நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் n. ஓகே. ஸோ பிரிண்ட் n console.log n. ஓகே. டன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ நோட் 5th of
ஸோ 1, 2, 3, 4, 6, 12. ஓகே. மேபி நம்ம 5 நம்ம கொடுக்கலாம். ஸோ 5ஓட டிவைசஸ் என்னென்னு பார்க்கலாம். சரி, 5ஓட டிவைசஸ் 1 அண்ட் 5 தான் ஆக்சுவலி. 1 அண்ட் 5. ஸோ மேபி 15 கொடுக்கலாம். 15 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 15ஓட டிவைசஸ் என்னென்ன அப்படின்னா 1 2ஆல் டிவைட் ஆகாது, ஸோ பிரிண்ட் ஆகாது. ஸோ 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் டிவைட் ஆகும், 6, 7, 6ஆல் எதுவுமே டிவைட் ஆகாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு 15 தான். ஓகே. 1, 3, 5, 15. ஓகே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.